பனம்பழத்தினுடைய கொட்டைகளை சேகரித்து மண்மேடு அமைச்சு அதில் நட்டு வச்சோம்னா பனம் செடி முளைச்சி வரும். அந்த செடியுடைய வேர் பகுதியை சுற்றி இருக்கிற கிழங்கத்தான் பனங்கிழங்குன்னு சொல்கிறோம். இந்த பனங்கிழங்கு வந்து நார்ச்சத்து நிறைஞ்சது. அந்த காலத்தில் இந்த பனங்கிழங்கு அதிகமாக சாப்பிட்டனால தான் சர்க்கரை நோய் வந்து யாருக்கும் பாதிக்காமல் இருந்தது. இந்த பனங்கிழங்கு இப்போ சீசனில் கிடைக்கிது. அதை எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு சுற்றி இருக்கிற தோலையும் அடியில் இருக்கிற வேர் பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் இந்த கட் பண்ண பனங்கிழங்கை போட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவு மஞ்சள் பொடியும் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 விசில் விட்டால் போதும். இந்த பனங்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கும். இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் இந்த நடுவில் இருக்கிற குருத்தை எடுத்துருங்க. சில நேரங்களில் இந்த குருத்து வந்து ரொம்ப கசக்கும். நான் ஒன்றில் தான் எடுக்காமல் விட்டேன். அந்த குருத்து ரொம்ப கசப்பாக இருந்தது. அதனுடைய கசப்பு வந்து மற்ற கிழங்குல கூட லைட்டாக இறங்கிருச்சு. அதனால தான் அதை எடுக்க சொல்கிறேன். இந்த வேக வச்ச கிழங்க 2ஆக உடைச்சிட்டு அந்த நாரை களைஞ்சிட்டு இந்த கிழங்கை மட்டும் சாப்பிட்டாலே போதும். நமக்கு பலவிதமான சத்துக்கள் கிடைக்கும்.